வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. திமுக காங்கிரஸ் கூட்டணியை கெடுப்பதற்காக மத்திய உளவுத்துறை சதி செய்வதாகவும் ஊடகங்கள் வாயிலாக எதிர்க்கட்சிகள் இந்த இரு கட்சிகள் இடையே விரிசலை ஏற்படுத்த முனைவதாகவும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்காமல் போனதற்கு காரணம் 41 தொகுதிகள் என்ற எண்ணிக்கையில் காங்கிரஸ் கட்சிக்கு இடங்களை கொடுத்ததுதான் என்ற விமர்சனங்கள் இதன் வாயிலாக எழுப்பப்படுகின்றன என்கிற அடிப்படையில் அவரது விமர்சன அறிக்கை என்பது இன்றைக்கு வந்திருக்கிறது. இதேபோன்று தஞ்சை மற்றும் அரவக்குறிச்சி ஆகிய இரு தொகுதிகளில் தேர்தல் தள்ளிவைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் திமுக தலைவர் கருணாநிதி. 570 கோடி ரூபாய் பிடிபட்டது தொடர்பாக முழுமையான விசாரணை தேவை என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தனது அறிக்கை வாயிலாக இன்றைக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிப்பதற்கு யார் சதி செய்கிறார்கள், அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை நியாயங்கள் என்ன, தேர்தல் தள்ளிவைப்பு குறித்து பிரதான எதிர்க்கட்சியின் தலைவர் ஒருவர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விக்கு தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் இருக்கக்கூடிய பதில்கள் என்ன, மத்திய உளவுத்துறை சதி செய்வதாக சொல்லக்கூடிய நிலையில் மத்திய அரசு அது குறித்து ஏதேனும் பதில் தெரிவிக்க இருக்கிறதா என்பன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு கோ சமரசம், மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு பிரியன், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணன், அதே போன்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஒருவரான திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்மோடு நேரலையில் இணைகிறார். இவர்களுடன் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். முதல் அனைவருக்கும் வணக்கம். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடமிருந்து தொடங்குறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணியை அந்த நட்பை கெடுப்பதற்கு சதி நடக்கிறது அப்படின்னு திமுக தலைவர் சொல்றார். அவர் சொல்லக்கூடிய விஷயம் 41 தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தந்து அதில் 8 மட்டுமே காங்கிரஸ் கட்சிக்கு தந்து அதில் 8 மட்டுமே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற காரணத்தினால் திமுகவினுடைய ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்பு பறிபோயிருக்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை வேண்டுமென்றே கிளப்புகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் யதார்த்தத்தில் 41 தொகுதியில் 8 தொகுதிகள் மட்டும்தானே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஒருவேளை காங்கிரஸ் கூடுதலாக வெற்றி பெற்றிருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிச்சிருக்கலாங்கிற ஒரு யதார்த்தம் இருக்கத்தானே செய்து. அதாவது நீங்க ஒரு ப்ரீ போல் அலையன்ஸ், ஒரு தேர்தலுக்கு முன்பான கூட்டணி, ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணி எத்தனை இடங்களைத்தான் வெற்றி பெற்றது என்று பார்க்க வேண்டுமே ஒழிய அதிலே ஒவ்வொரு கட்சியையும் ஏன் வெற்றி பெறவில்லை என்று ஆராய்வது ஒரு ஒட்டுமொத்தமான அரசியல் அணுகுமுறைக்கு ஒரு சரியான தீர்ப்பாக இருக்காது என்றே நான் கருதுகிறேன். ஏன்னா இன்னைக்கு கலைஞரே சொல்லியிருக்கிறார், ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் சரியாக வேலை செய்யவில்லையோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று நான் சொல்லியிருக்கிறார். அது கலைஞருடைய பெருந்தன்மையை காண்பித்திருக்கிறது. இரண்டாவதாக, ஒரு தேர்தலிலே தோற்பதற்கு பல்வேறு காரணங்கள், நிதி வசதி போதாமை, இருக்கின்ற தொகுதி எந்த அரசியல் கட்சிக்கு சார்பான தொகுதி என்பதை போன்ற பல கோணங்களிலே அந்த தோல்வி ஆராய வேண்டும். ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் தோற்றதின் காரணமாகத்தான் திமுக ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பை இழந்தது என்பதை நான் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் கலைஞர் அவருடைய கூற்றிலே இருக்கிற உண்மையை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் என்ன கேட்கிறார்? காங்கிரஸ் தனித்து நிற்க தயாரா, அதாவது திமுகவையும் காங்கிரசையும் பிரிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்திலே அந்த மாவட்ட செயலாளர்களே பேசினார்கள், காங்கிரஸ் தொகுதி கொடுத்ததின் காரணமாகத்தான் ஆட்சி அமைக்கின்ற அமைப்பை இழந்து விட்டோம் என்று தமிழிசையே சொல்லியிருக்கிறார். ஆகவே தமிழிசை சொல்லுகிறார் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மைண்ட் செட். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் காங்கிரசையும் திமுகவையும் பிரிக்க வேண்டும், அதற்குள்ளே ஒரு 2 பேருக்கும் உள்ளே ஒரு நம்பிக்கையற்ற தன்மை உருவாக்க வேண்டும், அதைத்தான் சொல்கிறார். இதுல உளவுத்துறையை கூட சொல்லுகிறார். அது ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உள்ள அரசியல் தலைவரான கலைஞர் அவர்கள் சொல்வதென்றால் அது ஒரு சாதாரண வார்த்தையாக பார்க்க கூடாது. காலையிலே நான் உங்கள் தொலைக்காட்சியிலே உட்கார்ந்திருந்தேன், தேர்தல் வாக்கு எண்ணுகின்ற போது முதல் சுற்று முடிவதற்குள்ளாகவே பிரதமர் வாழ்த்து சொல்லுகிறார் முதலமைச்சருக்கு. அது யாருடைய தகவலின் அடிப்படையில்? இந்த உளவுத்துறையினுடைய அடிப்படை தகவல் இல்லாமல் பிரதமருக்கு அந்த தகவல் எப்படி போனது? ஆகவே இதையெல்லாம் உள்வாங்கித்தான் கலைஞர் அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர்கள் நினைக்கிறார்கள் வர இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இருக்கக்கூடாது, சமூக நீதிக்கு ஆதரவான சக்திகள், மதச்சார்பற்ற அரசியல் சக்திகள் ஓரணியில் திரண்டுவிடக் கூடாது. ஆகவே அந்த கூட்டணியை இப்பொழுதே உடைக்க வேண்டும்,
காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் விலை போகி விடுவார்கள், காங்கிரசும் திமுகவும் சட்டமன்றத்திற்குள்ளே ஒத்துழைக்காது என்பதை போன்ற சந்தேக நச்சு விதைகளை விதைப்பதைத்தான் கலைஞர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இரு கட்சிகளும் ஒற்றுமையுடன் பலத்துடன் இருக்கும் பட்சத்தில் இது போன்ற விமர்சனங்களோ இல்ல இது போன்ற அறிக்கைகளோ, இன்னும் சொல்ல போனா உளவுத்துறை சதி அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் யதார்த்தத்தில் எந்த அரசியல் கட்சியும் இப்படி திமுக தோற்றதற்கு காங்கிரஸ் தான் காரணம் வேறு பிற அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் இதுவரை சொல்லவும் இல்லை, சொல்ல வேண்டிய தேவையும் அவர்களுக்கு இல்லாத போது நீங்களே அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வரும் நோக்கில் இந்த அறிக்கையை பார்க்கலாமா? இல்ல இது பல அரசியல் கட்சிகள் சொல்லவில்லை. நான் தமிழிசையினுடைய அறிக்கையை தான் நான் சொன்னேன், தமிழிசை சவுந்தரராஜனுடைய அறிக்கையை சொன்னேன். இந்த செய்திகளை ஊடகத்தில் திட்டமிட்டு பரப்புகிறார்கள். அரசியல் கட்சி சொல்லவில்லை. ஆனால் பல்வேறு கட்சிகளிலே எலெக்ஷன் அனாலிசிஸ், தேர்தல் ஆய்வு என்கிற பேரிலே பல்வேறு கட்டுரைகளை எழுதுகிறார்கள். அந்த கட்டுரைகளை எழுதுகின்ற போது எப்படி எழுதுகிறார்கள் என்று சொன்னால், வாக்காளருடைய மனதிலும் அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களுடைய மனதிலும் இந்த கூட்டணியால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தோத்தது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த ஊடகங்களில் சில ஊடகங்களே அதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. அது யாரால் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், மத்திய உளவுத்துறையால் அந்த நச்சுவதை விதைக்கப்படுகிறது என்பதைத்தான் கலைஞர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இல்ல, பாரதிய ஜனதா கட்சி தான் பலம் வாய்ந்த கட்சி, வாக்கு அடிப்படையில் காங்கிரஸை விட எங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கிறது, நீங்கள் வேண்டுமென்றால் தனித்து போட்டியிடுங்கள் அப்படின்னு கேட்பது, மாநிலத்தில் இல்லாவிட்டாலும் மத்தியில் நீங்கள் இரு கட்சிகளும் தான் பிரதான எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக மாறி மாறி இருந்து வந்திருக்கிறீர்கள். அப்படி ஒரு அணுகுமுறையை தமிழகத்திலும் பரிசோதித்து பார்க்கலாம் அப்படின்னு தமிழிசை விடுவதை சவாலாக பார்க்காமல் சதியாக ஏன் பார்க்கணும்? அதாவது தமிழிசைக்கு வந்திருக்கிறது இயலா கோபம். அதாவது அவர்கள் கூட்டணி வைக்க முயற்சித்தார்கள். திரு விஜயகாந்த் அவருடைய கதவை தட்டினார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய கதவை தட்டி பார்த்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவை தேடி பார்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த கூட்டணியும் அமையவில்லை. ஆனால் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிக இயல்பாக தேர்தலுக்கு வெகு நாட்களுக்கு முன்பே எல்லோரும் இயற்கையாக அமைந்த கூட்டணியாக அமைந்து விட்டதை பார்த்து பொறாமைப்பட்டு பேசுவதானே ஒழிய, அவர்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே கூட இதை போல் அவர்கள் தனியாகத்தான் அனாதையாகத்தான் தேர்தலில் நிற்க வேண்டும் என்பதெல்லாம் பாஜகவுக்கு தெரியும். ஆகவே அந்த சூழ்நிலையை தவிர்க்க நினைக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு நாராயணன், உளவுத்துறை சதி அப்படின்னு சொல்வதையும் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தெரிவித்திருக்கூடிய பேட்டி அறிக்கைகளையும் கனெக்ட் பண்ணி பீட்டர் அல்போன்ஸ் ஒரு விஷயத்தை கொடுக்கிறார். அந்த அவர் வைக்கக்கூடிய அந்த இணைப்பில் பல யதார்த்தங்களை நம்மால பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு இணைந்து அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை இழந்து விட்டது அப்படிங்கறதுல பாரதிய ஜனதா கட்சிக்கோ தமிழிசை சவுந்தரராஜனுக்கோ என்ன கவலை இருக்கு? அதாவது மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாரு. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை மறந்து விட்டாரா இல்ல மறைத்து விட்டாரான்னு தெரியல. திரு காங்கிரசினுடைய தலைவர் திரு EVK இளங்கோவன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி குறித்து, இந்த தேர்தல் குறித்து, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறித்து பேசிய ஒரு கருத்திற்கான பதிலாகத்தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எங்கள் மாநில தலைவர் சொல்லியிருந்தார் என்பதை நான் முதலிலே இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இது ஒரு நேற்றைய பிரஸ் மீட்ல EVK இளங்கோவன் அவர்கள் பிஜேபி பல இடங்களில் டெபாசிட்டை இழந்து விட்டது என்று மிக மோசமாக விமர்சனம் செய்த அந்த ஒரு கருத்திற்காக தான் பதில் சொன்னார் எங்களுடைய மாநில தலைவர். தைரியம் இருந்தால் காங்கிரஸ் வரக்கூடிய தேர்தல்களிலே தனியாக போட்டியிட முடியுமா, நான் சவால் விடுகிறேன், எங்களை விட நீங்கள் அதிகமாக வாங்கிவிடுவீர்களா என்று மிக தெளிவாக சவால் விட்டிருக்கிறார். EVK இளங்கோவன் அவர்கள் அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள தயாரா என்றுதான் சொல்லியிருக்க வேண்டுமே தவிர, ஒரு அரசியலிலே மிக மூத்த அனுபவம் உடைய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அந்த பேட்டியை திரு இளங்கோவன் அவர்கள் தெரிவித்த பேட்டியை கேட்டிருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அதை அவர் கேட்டிருந்தால் இதை சொல்லியிருக்க மாட்டார். அது தவிர இந்த உளவுத்துறை இதெல்லாம் சினிமால வர மாதிரிலாம் பேசுறது, தொடர்ந்து இந்த டயலாக் எல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்றது தான் பெஸ்ட். ஏனென்று சொன்னால், கூடா நட்பு கேடில் முடியும் சொன்னது இதே காங்கிரசுடன் கலைஞர் அவர்கள் தான். அதே போல எங்களை பிடித்த பீடை ஒழிந்ததுன்னு சொன்னதும் இவர் EVK இளங்கோவன் தான். அப்போ கூடா நட்பு கேடில் முடிந்தது, உளவுத்துறை எங்க சதி செய்தது உங்களுக்கு அதே மாதிரி. அதுல ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. 11 மணிக்கு லீடு அப்பதான் தெரிய ஆரம்பித்து 11:15க்கே பிரதம மந்திரி வாழ்த்து சொல்றாரு. நெக் டு நெக்ல தான் முடிந்திருக்கிறது. மிக குறைவான இடங்கள் தான் அந்த வெற்றி வாய்ப்பை விடை செஞ்சிருக்கிறது. அப்படி ஒரு சொல்ல முழுமையான பதில்கள் தெரியாததுக்கு முன்பே வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னது போல நானும் கூட பல தொலைக்காட்சிகளிலே அன்றைய தினம் இருந்தேன். 11 மணிக்கெல்லாமே ஸ்ட்ரைட் லீடு எல்லாருமே வந்துருச்சு.
இன்க்ளூடிங் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜிக்கு கூட அவர் வந்து கூப்பிட்டு வாழ்த்து தெரிவித்தார். அதுல ஒன்னும் தவறு இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க அதுல வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு இருந்த லீடு டிஃபரன்ஸ் என்பது வேறு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கும் திராவிட முன்னேற்றங்களுக்கும் லீடு என்பது வேறு. கிட்டத்தட்ட 4 மணி வரைக்குமே ஒரு 10-15 தொகுதிகள் தான் இருந்து வந்தது. இல்லவே இல்ல, கண்டிப்பா இல்ல. அதிமுக எப்பொழுதுமே, அதாவது அந்த 98க்கு மேல திமுக வந்து போன மாதிரி எனக்கு தெரியல. ஒரு டெஃபினட்டா வந்து அந்த 20-25 சீட்டு வந்து எப்பொழுதுமே லீடிங்ல தான் இருந்துச்சு. எல்லாரும் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, முதல் நாள் சன் தொலைக்காட்சியினுடைய பங்கு விற்பனை எப்படி உயர்ந்துச்சு? அதுக்கு என்ன சதி யாருன்னா செஞ்சாங்களா? எப்படி உங்களுக்கு வந்து திமுக ஜெயிக்கணும் ஒரு இந்த மாதிரியான விபரீதமான இதை கிளப்பி விட்டாங்க? ஒரு கருத்து கணிப்பு வச்சு பங்கு மார்க்கெட்ல சில விஷயங்கள் போகுது. கோபாலபுரத்துல வந்து கலைஞர் அவர்களை பல பேர் சந்தித்தார்கள் என்றெல்லாம் நமக்கு தகவல் வரும் பொழுது உறுதியாக கவுண்டிங்ல இது நடந்துகிட்டு இருக்குது. நல்லா தெரியுது 25-30 சீட்டு டிஃபரன்ஸ்ல ஜெயிக்க போறாங்கன்னு. அது ஒன்னும் தவறு இல்லையே. தவிர அப்படி இல்லைன்னா ஒருவேளை திமுக ஜெயிச்சிருந்தா மறுபடியும் கூப்பிட்டு சொல்லிருக்கு போறாரு. இதையெல்லாம் போய் ஒரு விமர்சனமா வைப்பது என்பது இதுதான் உண்மையிலே நாகரிகம் இல்லாத விஷயமாக நான் ஒரே நிமிஷம் திருப்பீட்டிடம் கேட்டு வரேன். திருப்பீட்டர், இது போன்ற விஷயங்கள் யதார்த்தத்தில் நடக்கக்கூடியதுதான், இதற்கு பின்பு ஒரு சதிவலை இருக்கு அப்படின்னு சொல்வதே ஒரு தேவையற்ற விமர்சனம் அப்படின்னு சொல்றாங்களே. ஒரு கோஇன்சிடென்ஸை வந்து பிளான்ட் ஈவெண்டா நீங்க மாத்த முயற்சிக்கிறீங்கிற விமர்சனத்துக்கு உங்க பதில் என்ன? இல்ல நண்பர் நாராயணன் வந்து முட்டங்காலுக்கும் முட்டத்தலைக்கும் முடிச்சு போடுகிறார். பங்கு மார்க்கெட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய பங்குகள் ஏறுவதற்கும் ஒரு தேசத்தினுடைய அரசியல் சாசன சட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு முதல்வர், பாரம்பரியமான ஜனநாயக மரபுகளை காப்பாற்ற வேண்டியவர், சில தேர்தல் நிறுவனங்களுடைய அந்த செயல்பாடை மதிக்க வேண்டியவர், ஒரு முறையான தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்னாலேயே ஒரு முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்கிறார் என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லலாம். ஆனால் தேசத்தினுடைய பிரதமர் 11 மணிக்கு சொல்லுகின்ற போது என்ன நடந்தது என்றால், தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனை தேர்தல் அதிகாரிகளுக்கும் ஒரு சமிக்கை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் வாழ்த்து சொன்னார். உடனே முடிவு செய்து விட்டார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வர வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்து விட்டது, கவர்னர் முடிவு செய்து விட்டார். இனிமேல் அந்த மார்ஜின்ல வர்ற கான்ஸ்டிடுவன்சி எல்லாம் வந்து அடிச்சு டேமேஜ் பண்ணி, நண்பர் நாராயணன் சொன்னார் அல்லவா, அந்த 98க்கு மேல் போகக்கூடாது. அதுதான் அதுல பாயிண்ட். அவர் சொன்னார், அவரு அது வந்து the cat is out of the bag. 98 சீட்டுக்கு மேல போகக்கூடாதுங்கிறத அவர்கள் வந்து உறுதி செய்து விட்டார்கள். எல்லோருக்கும் தகவல் அனுப்பப்பட்டு விட்டது, 100 சீட்டுக்கு மேல போகாம பார்த்துக் கொள்ளுங்கள். இது வந்து எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கிறது, பரவலாக பேசப்பட்டிருக்கிறது. நாளைக்கு தேர்தல் வழக்குகள் வரப்போகின்றன. அந்த 48 ஓட்டு, 41 ஓட்டு, 200 ஓட்டு, 300 ஓட்டுல தொகுக்கிற அந்த வித்தியாசத்தில் வந்திருக்கிற அந்த சட்டமன்ற தொகுதிகள் எல்லாம் பார்க்கின்ற போது அதிகாரிகள் வந்து முறையாக செயல்பட்டார்களா, அதற்கான அந்த அனுமதி எங்கே இருந்து வந்தது, அதற்கான அனுமதி எங்கே இருந்து வந்தது சொன்னால் பிரதமர் 10:15க்கு வாழ்த்து சொன்ன பிறகுதான் அந்த அனுமதி வந்தது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்ல, குறைந்த வாக்குகள்ல வெற்றி பெறுவது என்பது கடந்த கால தேர்தல்கள்ல பல இடங்கள் நடந்திருக்கு. 8 ஓட்டுல தோற்ற நிகழ்வுலாம் இருந்திருக்கு. அதையும் பிரதம மந்திரி வாழ்த்தையும் நீங்க கனெக்ட் பண்ணும்போது ஒட்டுமொத்த தேர்தல் இயந்திரமே அந்த இடத்துல தோல்வி அடைந்திருக்கு தானே பொருள்படும். 11 மணிக்கு மேல கிட்டத்தட்ட 80 தொகுதிகளை கழித்துட்டா 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல அப்ப முடிவுகள் எழுதப்பட்டன அப்படின்னு சொல்றீங்களா? முடிவுகள் எழுதப்படல. நீங்க அதற்கு பிறகு வந்து தோற்றதாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள்? ஒரு தேர்தல் அதிகாரியும் காவல்துறையும் செய்ய வேண்டியவில்லையா? நீங்க வந்து ராதாபுரம் தொகுதியில அப்பாவை வந்து தேர்தல் வாக்குகள் எண்ணிக்கிற இடத்தில் இருந்து காவல்துறையை சேர்ந்தவர்கள் தூக்கி எறிந்தார்களே, அதை போன்ற தைரியம் எல்லாம் எப்படி வரும்? 41 வாக்குகள் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அந்த போஸ்டல் ஓட்டை எண்ணுங்கன்னு சொல்றோம். நான் என்ன சொல்றேன், எப்படி எங்களை நடத்தினீர்கள் என்பதுதான் முக்கியம். அதிகாரிகள் எப்படி நடந்து கொண்டார்கள் அதுதான் முக்கியமே ஒழிய, நான் வந்து என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லெவல் பிளேயிங் கிரவுண்ட் இருக்கணும். பிரதமரை போன்றவர்கள், ஆளுநரை போன்றவர்கள் தேர்தல் முடிகின்ற வரை அவர்கள் நடுநிலையாளர்களாக இருக்க வேண்டும். அந்த வழிமரபு இந்த தேர்தலிலே பின்பற்றப்பட்டதா என்பதை பாரதிய ஜனதா கட்சி தன்னை ஆத்ம சோதனை செய்து கொள்ள வேண்டும். சார், 2009 சிவகங்கை தொகுதியில ப. சிதம்பரம் அவர்கள் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டை இவர் அப்படிதான் நடந்துச்சுன்னு ஏத்துக்கிறாரா பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்? தவறு. அதாவது சில விஷயங்கள் வந்து
இல்ல அவர் முன்வைத்திருக்கிற கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் என்ன? நீங்க நடத்தப்பட்ட விதம் இல்ல அதுல நான் ஒரு நியாயத்தை பாக்குறேன். அப்பாவு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், 40 வாக்குகள் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு அவர் கேட்கிறாரு. அவர் அந்த இடத்துல முற்றுகையிட்டு பிரச்சனை பண்றாருன்னு வைத்துக் கொண்டால் கூட அவரை சிஆர்பிஎஃப் வீரர்கள் அப்படி தூக்கி கொண்டு வந்து வெளியில போட்டாங்க. இது பல இடங்கள்ல நடந்திருக்குது. இப்ப திருமாவளவன் 87 வாக்குகள்ல தோற்கிறார். இப்படி பல இடங்கள்ல மறுவாக்குக்கான தேர்தல் வழக்குகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்ப ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி அவரே வாழ்த்து சொல்றாருன்னா அடுத்தடுத்தமாக ஆளுநர் கமிட் ஆகிறார், அவர் வாழ்த்து சொல்லி ஆகணும்னு வராரு. அப்போ அந்த அரசு இயந்திரம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு முடிவுக்கு வராது. அப்படி இல்ல, நீங்க அப்படி பார்த்தாக்க இந்த நாட்டுல இனிமேல் கருத்து கணிப்புகளே இருக்கக்கூடாது. இல்ல அது தனி விவாதம். அதாவது இல்ல சார், அதுதான் சார் விவாதம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன், பிரதமர் 11 காலுக்கு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட நானும் இருந்தேன். அதனால இவருடைய வியூ பாயிண்ட் வேற மாதிரி இருக்குது, அவ்வளவுதானே தவிர இவர் சொல்லுகிற அளவிற்கு இந்த மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது காங்கிரஸ் தான். அதாவது கூடா நட்பு கேடில் முடிந்தது. இவர்களை பிடித்த ஒருவேளை முழுமையான முடிவுகள் மாறி இருந்தால் ஒரு பிரதமரே தவறான வாழ்த்தை சொல்லிட்டார் பேர் வந்திருக்காது. அப்ப இல்ல பிரதமர் வாழ்த்து சொல்றாருன்னா பிரதமர் வாழ்த்து சொல்கிறாருன்னா அவருக்கு தகவல் 2 வகையில தான் போயிருக்கணும். ஒன்று, என்னன்னு வாழ்த்து சொல்லிருக்கிறாரு, நீங்க மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாழ்த்து தான் சொல்றாரு. பிரதமருக்கு 2 வகையில தகவல் போயிருக்கணும். ஒன்று தேர்தல் ஆணையம், மற்றொன்று உளவுத்துறை. தேர்தல் ஆணையம் அப்படி தகவலை கொடுப்பதற்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது. வெற்றி டிக்ளேர் ஆகல. தொலைக்காட்சி தான் சார், தொலைக்காட்சியிலுமே வெற்றி போடல, லீடு தானே போட்டு லீடு தான். அதை வச்சுதானே மீண்டும் நீங்க வெற்றி பெற போகும் தானே சொல்லிருக்காரு. வெற்றி பெற்று ஆட்சி அமைப்புங்கிறதா இருக்கு. போகிறேன்னு என்ன அர்த்தம்? ஆட்சி அமைக்கிறனா அடுத்த ஆட்சி அமைக்க நீங்க கருத்து கணிப்புல திமுக தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னு பல இதுல விவாதங்கள்ல பேசணும், அதிமுக தான் வருதுன்னு பல விவாதங்கள்ல பேசணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. பிஜேபி வரவே வராதுன்னு சொன்னாங்க 2014. அந்த மாதிரி வெற்றி பெற போகிறேன்னு சொன்னா we have assumed that ADMK will come because of the polling results. ஒரு மக்கள் மன்றத்தினுடைய பிரதான பொறுப்புல இருக்க ஒருத்தர் ஏன் அசியூம் பண்ணி வாழ்த்து சொல்லணும்? ஒரு 3 மணி நேரம் கழித்து பொறுமையா வாழ்த்து சொல்லி இருக்கலாம். புத கண்ணாடி இல்ல, ஸ்டேட் மிஷனரி யாருக்கு கட்டுப்பட்டு இருக்க போகிறது, அன்றைக்கு யார் ஆட்சிக்கு வர போறாங்களோ அவர் கட்டுப்பட்டு போகிறது யதார்த்தம். அது தப்புங்கிறது வேற விவாதம். ஆனா இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா? பிரதமரோட வாழ்த்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா? கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அவர் வாழ்த்து சொன்னது ஓபனா தானே வந்தது, ஒன்னும் மறைமுகமா சொல்லலையே. மறைமுகமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே ஒரு கூட்டணி இருக்கிறது. இதனுடைய வெளிப்பாடு தான் 11 மணிக்கே பிரதமர் வாழ்த்து சொல்றார். பிரதமர் வாழ்த்து சொன்னவுடன் இது போன்ற முடிவுகள் மாறுகின்றன. அதாவது இந்த நெருக்கத்தில் வெற்றி வாய்ப்பு திராவிட முன்னேற்றங்களுக்கு இருக்கு, இல்ல காங்கிரஸ் இருக்கு, அந்த நெருக்கத்தில் இந்த வெற்றி வாய்ப்புகள் அதிமுக வசம் மாற்றப்பட்டன விமர்சனம் இருக்கு. இது தேர்தல் முடிவுகள் வந்த அன்னையிலிருந்து இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மீண்டும் அதை உறுதிப்பட எழுப்பியிருக்கிறார். உங்கள் பதில் என்ன? கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகிக்கும் களங்கம் உண்டாம், காப்பாற்ற சிலர் இருந்து விட்டால் கல்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டாம். பிரதமர் அன்றைய தேர்தலில் 11 மணி அளவில் திமுக எவ்வளோ, அண்ணா திமுக எவ்வளோ, முன்னணியில ஏறத்தாழ 60 சீட்டுகள் வித்தியாசத்தில் இருந்து நான் இருந்தவன். நான் அன்றைய தினம் முழுமையாக தொலைக்காட்சியில் தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது அதை மீறி வருவதற்கு எங்கேயும் வாய்ப்பே இல்லை. அது மட்டுமல்ல, பிரதமருக்கு எல்லா தொகுதியினுடைய லீடிங்கும் கண்டிப்பா தெரியும். எல்லாரும் உங்களுக்கு ஊடகத்துக்கே தெரியும், அவருக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். அந்த நிலையில் இவர்தான் வெற்றி பெற போகிறார் என்பது உறுதியான பிறகு அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். 18 ரவுண்டு கவுண்டிங்ல அந்த 11 மணி நிலவரப்படி 8ல இருந்து 9 ரவுண்டு கூட கிராஸ் ஆகல. அதன் பிறகு அதுக்கு சரிபாதி ரவுண்ட் என்பது இருந்தது. 8 ரவுண்டுனா முதல்ல 14, இன்னும் கிட்டத்தட்ட 10 ரவுண்டு பக்கம் இருக்கு. என்ன முடிவுகளாலும் மாறி இருக்கலாம் அப்படிங்கிற நிலையில ஏன் மாறி இருக்கலாம்? நீங்க யூகம் பண்ணா மாறிச்சா? அதான் கேள்வி. நீங்க எப்ப ஒரு நிலைமைக்கு மாறிச்சாங்கிற கேள்வி நீங்க வைக்கிறீங்க. ஆனா திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா பிரதமரோட வாழ்த்து தான் அதை மாத்துச்சுங்கிறாங்க. ஏங்க அவருக்கு என்னங்க தலையெழுத்து? பிரதமருக்கு என்ன தலையெழுத்து? அதிமுக வரணும்னு அவர் நினைப்பாரா? அதைத்தான் அவங்க வைக்கிற விமர்சனம். மறைமுக கூட்டணி இருக்கு 2 கட்சிகளுக்கு மத்தியில. ஏங்க மறைமுக கூட்டணி இருந்தா நேரடியாவே சேர்ந்திருக்குமே. நாங்க எங்களுக்குள் கூட்டணி தேவை என்றால் எங்களை யார் தடுப்பது? புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் நரேந்திர மோடியை தடுப்பது யார்? இவர்களா தடுக்க போகிறார்கள்? நான் எப்படியாவது போய் அவர்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருணாநிதி விரும்பினார். அதை அவர்கள் மறுத்தார்கள். ஆகவே கதை கட்டுகிறார். அவ்வளவுதானே தவிர இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸையும் திமுகவையும் பிரிக்கிறதுக்காக பண்றாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம். யார் பிரிக்கணும்? நீயும் இங்க பூஜ்யம், அவங்களும் அங்க பூஜ்யம்.
உங்க மீதும் குடும்ப ஆட்சியின் பேரு, அவங்களுக்கும் குடும்ப ஆட்சியின் பேரு. நீங்க அப்படி சொல்லிட முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு அடுத்து பெரிய எதிர்க்கட்சியாக அவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. சார் அவங்க யாராவது வரட்டும் சார், யார் வந்தாலும் வெற்றி யாருடைய. நீங்க பூஜ்ஜியம்னு சொன்னீங்க. இன்றைக்கு பிரதானமாக நாளை 5 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க போகிற இரு கட்சிகள் அவங்க 2 பேர் மட்டும் தானே தமிழ்நாட்டுல. சார் அவங்க எப்படியாவது வரட்டும். இதுவரையிலும் அம்மா திட்டத்தை அறிவித்தால் ஒரு பக்கம் கை தட்டினாங்க. இனிமேல் அம்மா திட்டத்தை எடுத்தா 2 பக்கம் கை தட்டுவாங்க. அது ரெண்டு டேபிளும் கை தட்டுவாங்க. இதுவரையிலும் கை தட்டினது பாய்ஸ் கார்டு தான் கேட்டுச்சு. இனிமேல் கை தட்டுறது கோபாலபுரத்துக்கு கேட்கும். அதுதான் அம்மா. இல்ல நீங்க இதுக்கு திட்டங்களுக்குள்ள போயிட்டீங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை மக்கள் வழங்கியிருக்காங்க. பெருசா இல்லையே அது பாருங்க. அவங்க எந்த எதிர்கட்சி கோபாலபுரம் தாண்டி டெல்லி வரைக்கும் கேட்பேன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. அது அங்கேதான் கேட்கும். அது ரெண்டும் தட்டணும். அது மாதிரி பாருங்க, காங்கிரஸையும் திமுகவையும் வேற யாரும் பிரிக்க வேண்டியதில்லை. அவங்களே கூட்டிக்குவாங்க, அவங்களே பிரிஞ்சுக்குவாங்க. அது விண்கலம் போகுது பாருங்க. இங்கிருந்து விண்கலம் அனுப்பிச்சோம்னா அங்க போயிட்டு தானா வெளியே வரும், தானா கூட்டிக்கும். எந்த நேரத்தில் என்ன வேணாலும் அது செய்யும். அப்படிப்பட்ட அரசியல்வாணியில இந்தியாவில் இருக்கிற அந்த கட்சி கூட்டு இருக்குது காங்கிரஸ் திமுக. ஏங்க கனிமொழிக்கு ஓட்டு போடும்போது கூட்டணியில் இருந்தாங்களா? கூட நட்பு அது இது எல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்படி போட்டாங்க? அதெல்லாம் அவங்களுக்குள்ள பிரிஞ்சதுன்னு நினைக்கவே முடியாது. இப்ப இவர் எல்லாருக்கும் அறிக்கை விட்டார். யாராவது வந்தானா? ஏன் காங்கிரஸ் ஓடி வந்துச்சாங்க இருந்து? ஒரு இயற்கையான கூட்டணி அவங்களுக்குள்ள இருக்கு. அதனால அவங்க மீண்டும் கூட்டணி ஆமாங்க. திமுகவும் காங்கிரசும் அனாதையாக்கப்பட்டார்கள் 2014. இன்னைக்கும் தமிழகத்தில் அவர்கள் அனாதையாக்கப்பட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி கூட அப்படி யாரும் வரல. அப்படி கிடையாது. இப்ப அப்ப அவர் சொன்னார் அனாதையாக்கப்பட்டது பாஜக. நான் என்ன கேட்கிறேன், 2014 இந்தியா முழுவதும் நீங்கள் அனாதையாக்கப்பட்ட காரணத்தினால்தான் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இல்லன்னு மறுக்க முடியுமா பீட்டர் அல்போன்ஸ் அவர்களால? ஐயா நீங்க ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கணும். காங்கிரஸை திமுக ஒரே நிமிஷம் குறுக்கிட்டீங்க. அதாவது அண்ணன் சமரசம் அவர்கள் நிறைய விஷயங்களை பார்த்தவர். எதற்காக மோடி வாழ்த்து சொல்லணும், எதற்காக கூட்டணின்னு கேட்டாரு. இன்னைக்கு அவங்களுடைய 50 எம்பிக்கள் இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில். இந்த 50 எம்பிக்களும் என்ன பாராளுமன்றத்தில் மோடி அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு வாக்களிக்கிறார்கள். இன்னும் இடைப்பட்ட நாட்களிலும் அவர்களுடைய வாக்குகள் தேவை. அதற்காகத்தான் மோடி அரசு அவர்களை சரி கட்டுகிறது. ஒரே ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர் ஓபியில் இருக்காரு. முடிச்சோன்னு நீங்க பதில் சொல்லுங்க. ஓபியில் இருக்கறனால நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. அவர் முடிக்கிட்டு தொடர்ந்து பேசும்போது நான் குறுக்கிடல. தொடர்ந்து பேசுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, எதற்காக நீங்க எதற்காக மோடி ஆதரவு கேட்டார்னு சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன். ஆனா அதற்கு என்ன அடிப்படை? ஏன் கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்க. ஏன் வைக்கலன்னு சொன்னா, பாஜகவோட கூட்டணி வச்சா சிறுபான்மை மக்கள், தலித் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு தெரியும். ஆகவே தேர்தலுக்காக மட்டுமே பிரிந்திருந்தீர்கள். ஆனா நாங்க நீங்க சொல்றீங்கல்ல, திமுகவும் காங்கிரஸ் எப்படின்னா அந்த சேட்டலைட்டினுடைய 2 பாகம் போல, ஒன்றுக்கு ஒன்று அதற்காக தயாரிக்கப்பட்டது. மேட் ஃபார் ஈச் அதர். ஆகவே அது சரியான நேரத்தில் சேரும். அது சேரும் போது விண்ணிலே பறக்கும், ஒழுங்காக போய் லேண்டாம். உளவுத்துறை அப்படி சதி அப்படின்னு சொல்வதும், இது போன்ற சம்பவங்கள் இப்ப நம்ம ஏற்கனவே இடைவெளிக்கு பேசிட்ட சம்பவங்களை கனெக்ட் பண்ணி பார்த்து ஒரு விமர்சனம் வைப்பதும் யாருக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும்? இந்த விமர்சனங்கள் எதிர்கட்சிகளை அம்பலப்படுத்துகிறோம் அப்படின்னு அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் விமர்சனத்தை பார்த்தாலும் இது இந்த நேரத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாங்கிற ஒரு கேள்வியும் எழுதுதா? இல்ல ஆக்சுவலா இதுல முதல்ல இப்போ பிரைம் மினிஸ்டர் 11 மணிக்கு வாழ்த்து சொன்னதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். ஆக்சுவலா பிரைம் மினிஸ்டர் பொசிஷன்ல இருக்கிறவங்க ஈவன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது கூட ஒரு கண்ணியமா தான், ரொம்ப அட்டாக் எல்லாம் பண்ணாம ஒரு கண்ணியமா தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த பொசிஷன் அப்படி இருக்கு. அதனால நீங்க ஒரு வாழ்த்து சொல்லும் போது ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஃபுல்லா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு நீங்க வாழ்த்து சொல்லிருந்தீங்கன்னா எந்த விதமான சர்ச்சையும் வந்திருக்காது. ஆக்சுவலா ஒரு தடவை வாழ்த்து சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு கட்சி ஜெயிச்சா மறுபடியும் வாழ்த்து சொல்றதுலாம் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு அழகா இருக்காது. அது மாதிரிலாம் போக முடியாது ஆக்சுவலா. சோ பிரைம் மினிஸ்டர் ஒன்று சொன்னார்னா அது ஒரு இறுதியா ஒரு முடிவான ஒரு விஷயமா இருக்கணும். அதுதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இங்க ஒரு நெக்கு ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கும்போது, ஒரு அந்த ரேசர் எட்ஜில் ஒரு முடிவுகள்லாம் மாறிட்டு இருக்கும்போது நீங்க இது மாதிரி சொல்றது கீழ் லெவல்ல ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், போலீஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு பாரபட்சமா இருக்கிற சமயத்தில் நீங்க இந்த மாதிரியான ஒரு செய்தி உங்களுக்கு ஒரு அந்த மெசேஜ் கொடுக்கிற மெசேஜ் வேற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலா. அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 தொகுதியில முடிவெல்லாம் அறிவிக்காம இழுத்து வச்சிருந்தாங்க. ரொம்ப
ரொம்ப நெக் போற இடத்துல முடிவெல்லாம் அறிவிக்காம இழுத்து வச்சு கடைசியில போயிட்டு தேர்தல் கமிஷன் போய் புகார் பண்ற அளவுக்கு நிலைமை போச்சு. சாயந்தரம் வரையும் நீங்க பாத்திருப்பீங்க அதோட தொடர்ச்சியை. ஒரு பத்திரிகையாளரா உங்கள்ட்ட தான் இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ பத்தி சொல்றேன் நான். இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ விஷயம் அது முதல்ல அந்த பிரைம் மினிஸ்டர் சொன்னேன் நான். இன்டெலிஜென்ஸ் பியூரோ விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நான் அது கொஞ்சம் இந்த சமயத்துல அது வந்து ஓவர் பிளே பண்றது கொஞ்சம் அதிகம் நினைக்கிறேன் நான். ஏன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதுக்குன்னு பிளே பண்ணாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்டெலிஜென்ஸ் பியூரோ பிளே பண்ணும், ஸ்டோரிஸை பிளான் பண்ணும். அது உங்களுக்கும் தெரியும் பத்திரிகையாளர், எனக்கும் தெரியாது எப்படி நடக்கும்ட்டு. அதெல்லாம் நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன் நான். ஏன்னா வந்து நாட்டு நடப்பு அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க யாருக்காக ஒர்க் பண்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நாட்டுக்காக ஒர்க் பண்றாங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒர்க் பண்றாங்கன்னு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த சமயத்துல இப்பதான் வந்து 2 கட்சியும் வந்து தேர்ந்து போட்டி இப்பதான் வெற்றி பெற்று வந்திருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாசம் கூட முடியல அதுக்கு. ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி சமயத்துல வந்து நடுவில் ஒரு 2 கட்சியும் இணைந்து போட்டி போடும்பொழுது சில போது தோல்வி நடக்கும்போது விமர்சனங்கள் வந்து உள்கட்சிக்குள்ள எழுது வந்து இயற்கை தான். பத்திரிகைகளும் வந்து விமர்சனம் பண்றது இயற்கை தான், கட்டுரைகள் எழுதுறது இயற்கை தான். அதை விமர்சனம் பண்ணும்போது அனலைஸ் பண்ணும்போது இந்த கட்சியினால் இங்க தோத்துது, அந்த கட்சியினால் அங்க தோத்து நம்ம எழுதுறது சகஜம் தான். அதை வந்து எடுத்துட்டு அந்த கட்சியிலையும் சில பேர் பேசுவாங்க, இந்த கட்சியிலையும் பேசுவாங்க. ஆனா திமுக தலைவர் தெளிவா சொல்லியிருக்காரு, காங்கிரஸ்காரர்கள் தோத்த இடத்துல வந்து எங்க கட்சிக்காரங்க வந்து முழுமையா வேலை செய்யலையோ நான் நினைக்கிறேன் தான் அவர் பதிவு பண்ணிருக்காரு. அவரை பொறுத்தவரை ஒரு கரெக்டா தான் பதிவு பண்ணிருக்காரு. ஆனா இந்த மாதிரி கட்சிக்குள்ள இந்த மாதிரி பேச்சுவார்த்தை வந்து யாரும் தவிர்க்க முடியாது தோல்வி அடையும் போது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ விஷயத்துல தான் திரு பீட்டர் நான் கேட்டுறேன். திரு பீட்டர், திமுகவையும் காங்கிரஸ் கட்சியும் இந்த நேரத்தில் பிரிப்பதால் யாருக்கு ஆதாயம் ஏற்பட போகிறது? என்ன காரணத்திற்காக அவர்களை பிரிக்கணும்? இமீடியட்டா எந்த எலெக்ஷனும் இல்ல, அடுத்த உள்ளாட்சி தேர்தல் தான் இன்னும் 4-5 மாதங்கள்ல வரப்போகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கின்றன. அப்படி திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிப்பதற்கு யாருக்கு ஆதாயம் இருக்குன்னு பிரிக்க முயல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த எதுக்காக வேண்டிய ஆதாயம்னா இந்த அசம்பிளியினுடைய காம்போசிஷன் வந்து அப்படி இன்னைக்கு வந்து இந்த 8 எம்எல்ஏக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட இல்லைன்னா அந்த எதிர்கட்சியினுடைய மத்தியிலே வந்து ஒரு பிளவு வந்து விடுகிறது. இப்போ வந்து இந்த என்டையர் அப்போசிஷன் வந்து ஒன் சிங்கிள் பிளாக். இது வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய சவால் சட்டசபையில. அதுல வந்து ஒரு 8 பேரை பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 8 பேரை வைத்துக்கொண்டே இந்த திராவிட முன்னேற்ற கழக எதிர்கட்சியை வந்து ஆளுங்கட்சியால மிரட்ட முடியும். தாங்கள் பேச நினைத்ததை இந்த 8 பேரை வைத்து பேச முடியும். ஒரு ஃப்ரெண்ட்லி அப்போசிஷனாக அதை வைத்துக் கொண்டால் அது பல வகைகளிலே பயன்படும். நாளைக்கு வெளிநடப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த என்டையர் அப்போசிஷன் பிளாக் வெளிநடப்பு பண்ணியாச்சுன்னா சட்டசபையே கேலி கூத்தாகிறோம். ஒரு தமாஷ் நீங்க சொன்னார்ல, நம்முடைய நண்பன் சமரசம் 2 பக்கமும் கைதட்டுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ 5 பக்கமும் கைதட்டலாம், 4 பக்கமும் கைதட்டலாம். சட்டமன்றம் அப்படித்தான் இருக்கும். ஆகவே அதை போன்ற ஒரு அரசியல் நிலைமையை தவிப்பதற்காகவே காங்கிரஸையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பிரிக்க நினைக்கிறார்கள். அதுதான் அதுல வந்து ஒரு மிகப்பெரிய செய்தி. அந்த சிங்கிள் அப்போசிஷன் பிளாக் இருக்குல்ல, அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து எந்த ஆளும் கட்சிக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சவால். ஆகவே அது வந்து இன்னைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு உறுத்தலாக இருக்கிறது. அதை தவிர்ப்பதற்காகத்தான் அதை பிரிக்க நினைக்கிறார். அதாவது இவர் வந்து என்ன கற்பனை செய்ய முடியுமோ அது எல்லாம் செஞ்சு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்க எங்க குடும்பத்துக்காக கட்சி நடத்தல, நாங்க இந்த நாட்டுக்காக எங்களை முழுமையா ஒப்படைச்சவங்க. இந்த எலெக்ஷன்ல எந்த பிரச்சனை வந்தாலும் மக்களுக்கு என்ன தேவை, இப்ப ஒண்ணு இல்லைங்க, ஒவ்வொரு சட்டம் போடுறாங்க ஒவ்வொருத்தரும் எப்படின்ட்டு. ஏன் மத்திய அரசுல அந்த நிலைமை வந்துச்சு காங்கிரஸ்க்கு, ஏன் இது பிஜேபிக்கு இப்படி எல்லாம் வருது பல பிரச்சனை சோதனைன்னா அவங்களுடைய திட்டங்கள் நாட்டுக்கு போய் சேராமல் யார் யார் வீட்டுக்கோ போனது வந்த வினை. நீங்க மிக நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் கேட்கிற விஷயம் சட்டமன்ற செயல்பாடுகளுக்குள்ள ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். இப்ப காங்கிரசும் திராவிட முன்னேற்றங்களும் இணைந்திருந்தால் ஒரு 100 இடங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில் அவர்கள் இருப்பார்கள். ஒரு வலுவான அப்போசிஷனாக இருக்கும். ஒரு பிரச்சனை வருகிறது, திராவிட முன்னேற்றங்களை வெளிநடப்பு செய்து விட்டது அப்படின்னா காங்கிரஸ் கட்சியும் வெளிநடப்பு செய்யும். இருவரும் ஒன்றாக கூட்டணி இருந்தாங்கன்னா அப்போ ஒட்டுமொத்த சட்டமன்றம் காலியா, எதிர்கட்சியினோட வரிசையும் காலியாக இருக்கும். வெறும் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்படி ஒரு சூழலை உருவாக்காமல் இரு கட்சிகளுடைய பிளவை ஏற்படுத்தி காங்கிரஸோட ஒரு சுமூக அணுகுமுறையை கொண்டு வருவதற்கு ஆளும் கட்சி செய்யக்கூடிய சதின்னு சொல்றாரு. அதற்கு உங்க பதில் என்ன? அதாவது அதான் எங்களுக்கு என்ன அவசியம் வந்ததுன்ற எங்களுக்கு ஒண்ணு அவசியம் இருக்கே. ஒரு வலுவான எதிர் முகாம் இருக்குல்ல, எதிர்கட்சிகள், இரு கட்சிகள் தான் எதிர்கட்சிகள். அவை கட்சிகள், அந்த கட்சிகள் ஒன்றாக இருக்கும்போது வலுவான முகாமாக தான் ஒரு பிளாக் சொல்ல, ஒரு சிங்கிள் பிளாக், ஒற்றை முகாமாக எதிர்கட்சியில் ஒன்று திரண்டிருப்பது உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி 110 விதிகளை விவாதம் இல்லாமல் கொண்டு வர முடியாது, அறிவிப்புகள் விவாதங்கள் நடத்தி ஆக வேண்டும். பல நெருக்கடிகள் உங்களுக்கு இருக்கே.
உங்க பொதுச் செயலாளரே திமுகவோடு அடுத்த காலகட்டங்களில் ஒரு சுமூகமான நல்லுறவை பேண விரும்புகிறோம்னு சொல்றாங்களே. ஆமா, அதையே நீங்க அதுக்கும் ஒரு ஆராய்ச்சி பண்ண பாருங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்கட்சியாளர் ஸ்டாலினுடைய இருக்காங்க, நாங்க உங்களோடு சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு சேர்ந்து செய்யவே நாங்க விரும்புறோம்னு சொல்றோம். அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ண. கடந்த 5 ஆண்டுகள் அதை சொல்லவே இல்லையே. கடந்த 5 ஆண்டுகள் அப்படி இல்லவே இல்லையே. யார் இல்ல, யார் இருந்தாங்க? கடந்த 5 ஆண்டுகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் 2வது பெரிய கட்சியாக சட்டமன்றத்தில் இருந்தது, பிரதான எதிர்கட்சியாக தேமுதிக இருந்தது. அப்படி எந்த கட்சியிடம் இதுவரை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் முதலமைச்சருமான ஜெயலலிதா சுமூக நல்லுறவை பேணுகிறோம்னு சொன்னதாக வரலாறு கிடையாது. ஏங்க, நாங்க எப்பவுமே சுமூக நல்லுறவோடு தான் இருக்கிறோம். எல்லா துன்பத்திற்கும் துயரத்திற்கும் கொடுமைக்கும் எதிர்ப்புக்கும் வித்திட்டவர் கருணாநிதி. எங்கிருந்தாவது வரலாறு. ஆகவே அந்த அடிப்படையில இந்த ஆட்சியில பொறுத்தவரையிலும் மக்கள் நல திட்டங்களை செய்யக்கூடிய எங்களுக்கு யார் எதிரில் இருக்கிறார்கள் என்பதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம். அந்த அடிப்படையில் மக்களிடத்திலிருந்து நாங்கள் வாக்குகளை பெறுகிறோம். இல்ல, இப்போ ஒரு பீட்டர் சார் சொன்ன மாதிரி இந்த அசம்பிளியோட பொசிஷன் அப்படி ஒரு வல்னரபிளா இருக்குன்றது ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஆளுங்கட்சியோட பொசிஷன் ஒரு வல்னரபிளா இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு எதிர்கட்சி சார்பா பேசுறதுக்கு ஒரு 6 பேரை அங்க உட்கார வச்சுட்டா அவங்களுக்கு சபையை நடத்துறதுக்கு ஈஸியா இருக்குன்னு அவர் சொல்றாரு. கரெக்ட். ஆனா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு தோழமையா இருக்கும்போதே கூட காங்கிரஸ் சில பேர் ஏடிஎம்கே தரப்புல மாறி இருக்காங்க. 91-96 பாத்தீங்கன்னா அதிமுகவும் காங்கிரஸும் வந்து ஒன்னாதான் போட்டி போட்டாங்க, ஜெயிச்சாங்க. 60 பேர் வந்து காங்கிரஸ்ல இருந்தாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அது ஆட்சி முடிய போற சமயத்துல ஒரு 7-8 பேர் திடீர்னு அம்மா காங்கிரஸ் அப்படி போயிட்டாங்க அவங்க. அப்புறம் நீங்க அது மாதிரி தொடர்ந்து நடக்கிறது. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2006 பாத்தீங்கன்னா மதிமுக 6 பேர் வந்தாங்க, செயல்பட்டாங்க 5 வருஷம். ஆமா, அந்த செயல்பாடு கடுமையாக இருந்தது. ஒரு கட்டத்துல மீண்டும் கூட்டணி வராது தெரிந்த போது காங்கிரஸ்ல இருந்து இழுக்கப்பட்டார்கள். ஏன் எடுத்துக்கூடாது? பல காலகட்டங்கள்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம் இல்ல, அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காலகாலமா அசம்பிளியில நடந்துருக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றவங்களுக்கு. 2006 6 மதிமுக உறுப்பினர் இருந்தாங்க, அதுல 3 பேர் திமுக சைடு போயிட்டாங்க இல்லையா? இப்ப 2011 என்னாச்சு? தேமுதிக 8 பேர். திஸ் இஸ் ஹேப்பனிங். இது வந்து நம்ம 30-35 வருஷமா பாத்துட்டு இருக்கோம். யார் எந்த நேரத்துல அம்மா காங்கிரஸ் ஆவாங்க, ஐயா திமுக ஆவாங்க. இது நடந்துவிடக் கூடாது. இதை நடப்பதற்கான முதல் படி இது போன்ற விமர்சனங்களை, இது போன்ற விஷயங்களை பரப்புவது அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்றது சரிதானே? முதல்ல காங்கிரஸ்காரங்க வல்லுநர்களா இருக்க கூடாது. அவங்க வந்து அவங்க கட்சியை வந்து அவங்க பாதுகாக்கணும். முதல்ல அவங்க கட்சியை அவங்க பாதுகாத்துக்கணும். தோல்வியை தழுவிருக்கும் நிலையில், தோல்வினா நான் சொல்றது ஆட்சி அமைக்க முடியாமல் தோல்வியை தழுவிருக்கும் நிலையில் இது போன்ற விமர்சனங்கள் ஏற்கனவே மனசோர்வு இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் மத்தியில் மேலும் அந்த சோர்வை உண்டாக்கும் அப்படின்னு ஒரு கட்சி தலைவராக நினைப்பதில் என்ன தவறு? அவங்களோட இன்டெகிரிட்டியில் அவங்களுக்கு சந்தேகம் இல்லாத போது எதுக்கு சார் பயப்படணும்? அவசியமே இல்லையே. ஒரு தவறான வாதத்தை வேண்டுமென்றே வைப்பது என்பது ஒரு மோசமான விஷயம். என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பரவலா தமிழ்நாட்டில் நாங்க நல்ல வாக்குகளை பெற்றிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இங்க 2 கட்சியுமே எப்படி பண விநியோகம் என்பதை, பற்றுவாடா என்பதை தொலைக்காட்சிகளும் சொல்லி இருக்கின்றன. அதனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராதான் இவங்க நடத்தினாங்கன்றதுல இன்னை வரைக்கும் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட தொடர்ந்து இந்த சென்ற ஆட்சியில வந்து தேமுதிக ஒரு எதிர்கட்சியா இருந்தது, ஆனால் கூட்டணியில இருந்து எதிர்கட்சியா மாறிச்சு. நான் என்ன கேட்கிறேன், அப்போ காங்கிரஸ் தான் வந்து அதிமுக தேமுதிக உடைச்சதா? கம்யூனிஸ்ட் எத்தனையோ முறை வந்து ஆளுங்கட்சி சப்போர்ட்டா வருவாங்க, ஆனா திடீர்னு எதிர்ப்பாங்க. அப்போ தொடர்ந்து காங்கிரஸ் இந்த மாதிரி வேலைகளை தான் தமிழக சட்டசபையில செஞ்சுக்கிட்டு இருந்துச்சா? இது இவர்கள் செய்ததனால் இப்படி ஒரு சந்தேகம் வருதா? நம்ம நண்பர் பீட்டர் இல்லங்க, நான் என்ன கேட்கிறேன், அதாவது அதிமுகவுக்கு ஆதரவா காங்கிரஸ் திருப்பணும், திமுகவுக்கு எதிராக திருப்பணும்னு திட்டம் போடுறாங்கன்னு இப்ப சொன்னார் அவரு. அப்போ நீங்க அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா இத்தனை நாளா? நான் கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் ஆதரவா இருந்துச்சு, எதிரா போச்சு, அது என்ன காங்கிரஸோட சதியா இல்ல திமுகவோட சதியா இல்ல தேமுதிக? இல்ல, நீங்க அந்த அடிப்படையில சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியல. பீட்டர் அல்போன்ஸ் சொல்வது ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறது, அந்த ஆளுங்கட்சி ஒரு நெருக்கடி இருக்கு. என்ன நெருக்கடினா எதிர்கட்சிகள் ஒரே முகாமாக இருக்கின்றன. அப்ப பல்வேறு விஷயங்களை காங்கிரஸ் திமுக தான் அவரும் சொல்றாரு. சிங்கிள் பிளாக் அவர் சொல்றதுக்கான விளக்கம், காங்கிரசும் திமுகவும் ஒன்றா இருந்ததுன்னா கூடுதலாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கிறது. இவர்கள் 3 மட்டும் தான் எதிர்கட்சி, இவர்கள் 3 ஒரே கூட்டத்தில் வந்தவங்க. பிரியன் சார் சொல்றது போல என்னைக்கு காங்கிரஸ் கோஷ்டி இல்லாத சட்டசபையில் இருந்திருக்கு? தயவு செஞ்சு சொல்லுங்க. யார் காரணம்? காங்கிரஸ் என்னைக்கு கோஷ்டில எப்பொழுதுமே திமுக நீங்க ஐயா ஒரு வார்த்தை
திமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது காங்கிரஸ் மொத்தமாக எதிர்கட்சியாகவோ தோழமை கட்சியாகவோ இருந்ததா? அதிலே பாதியை இவர் இழுத்து தன் கையிலே வைத்துக் கொண்டாரா இல்லையா? அதே மாதிரி அதிமுக பண்ணிருக்கு இல்லையா? ரெண்டு கட்சியிலும் அதுல வேறுபாடு இல்ல. நீங்க ஆத்ம பரிசோதனை செய்யணும் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு வேறொரு விஷயத்துல ஏற்கனவே இடைவேளைக்கு முன்பு பேசுனீங்க. ஆனால் தற்போது கேள்வியில் உங்களை நோக்கி வந்திருக்கின்றன. உங்களுடைய இன்டெகிரிட்டி, உங்கள் கட்சியினரை நீங்கள் பலமாக வைத்துக் கொள்ளாமல் ஏன் எதிர்கட்சிகள் மீது சதிங்கிற புகார சொல்றீங்க? உங்க பதில் என்ன? அதாவது நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆளுங்கட்சியினுடைய தாக்குதலுக்கு ஈடு கொடுத்து அவர்களுடைய இந்த பிரஷர் டாக்டிக் இருக்கு பாருங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பெக், பாரோ ஆர் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுங்கட்சி நினைத்தால் அவர்கள் எதிர்க்கட்சியிலே யார் பலவீனமானவர்கள் என்பதைத்தான் முதலில் தேடுவார்கள். ஏனென்றால் என்னைக்குமே ஒரு முழுமையான எதிர்க்கட்சி என்பதை விட ஒரு ஃப்ரெண்ட்லி அப்போசிஷன் ஆளுங்கட்சிக்கு அசம்பிளிக்குள்ள ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும். இதற்காகத்தான் 4 பேரை வைத்துக் கொள்வார்கள். அது அவங்களுக்கும் ஃப்ரண்ட் பெஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்க கடந்த சட்டமன்றத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தடவை அவங்க எல்லாம் ஜெயிக்கல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க எல்லாம் ஜெயிக்கல. அதனால என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உதாரணமாக நாங்க நான் அசம்பிளியில உங்களுக்கு தெரியும், ஒரு முக்கியமான விஷயத்தை எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அரசாங்க தரப்பிலே எதிர்க்கட்சிக்காரர்களுக்கு தகவல் கொடுப்பார்கள். நீங்கள் இந்த பிரச்சனை இன்னைக்கு எழுப்பினீர்கள் என்று சொன்னால் நாங்கள் பதில் சொல்லுகிறோம் என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகின்ற போது அதிலே அரசியல் ஆதாயம் தேட நினைப்பார்கள். ஆனால் விவரம் தெரிந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம். அதை நாங்க ரைஸ் பண்ண மாட்டோம். எதுக்காக நாங்க ரைஸ் பண்ணணும்னு கேட்போம். இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதை போன்ற வேலைகளை செய்வதற்கு சட்டமன்றத்திற்குள்ளே ஆள் இல்லை. அது அசம்பிளிக்குள்ள ஒரு பெரிய அதனுடைய ஃபங்க்ஷனிங் வரும்போதுதான் தெரியும். நீங்க அது ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க மானிய கோரிக்கைகள் வரும். மானிய கோரிக்கைகள் வருகின்ற போது வாக்கெடுப்புல ஒட்டுமொத்தமா எதிர்க்கட்சிகளே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். மானிய கோரிக்கைக்கு என்ன வாதம், அது எப்படி வாக்கெடுப்பு? ஆகவே அது சட்டசபையை ஒரு பெரிய தமாஷா மாதிரி காண்பித்து விடும். அதற்கு பயந்து போய்த்தான் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பே இந்த உடைப்பை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு முன்னால இந்த உடைப்பை செய்து உள்ளாட்சி தேர்தலின் போது வேறு விதமான ஏற்பாடுகளை செய்ய முடியுமா என்பதெல்லாம் இன்று சில பேருடைய மனதில் இருப்பதை உணர்ந்துதான் கலைஞர் அவர்கள் இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார். திரு சமரசம் பதில் சொல்றாரு, கேட்கலாம். நீங்க பொண்டாட்டி மீது புருஷனோ புருஷன் மீது பொண்டாட்டியோ சந்தேகம் கொண்டால் அது பொல்லாப்புலதான் போய் முடியும். அத மனதில் பதிவு வச்சுன்னு பீட்டர் சார் பேசணும். பலவீனமானவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒப்புதல் வாக்குமூலம் தான் பலவீனமானவர்கள் அப்படின்னு அவர் காங்கிரஸ் கட்சி மட்டும் சொல்ல, கடந்த காலங்களில் ஆளுங்கட்சியினுடைய டாக்டிக்ஸ் அதை சொல்றாரு. எல்லா கட்சிகளும் இருந்திருக்காங்க. காங்கிரசும் செய்திருக்கிறது. பிரியனும் அதை சொல்லியிருக்காரு. திமுக அதிமுக மாறி மாறி ஆண்ட கட்சி. இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் அவர் திரும்பவும் காங்கிரஸ்க்கு எதுக்கு போனார்? யாருடைய அறிவுறுத்தல் போனார்? கருணாநிதி அறிவுறுத்தல் போனார். அவர் எப்பொழுதுமே காங்கிரஸில் இருந்தால் அவர் கருணாநிதியே தொண்டர், அணுக்கு தொண்டர். அவர் அங்கிருந்து இல்லைன்னாக்கா காங்கிரஸ்ல போய் திமுகவில் சேரணும்னு சொன்னார். அவங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, போயிட்டாங்க. ஒரு கட்சினா கட்சி தலைமை கட்டுப்பட்டு இருக்கணும். அவர்கள் தான் சரியான தொண்டர்கள். எந்த முடிவாவது இருக்கட்டும், உள்ள சண்டையெல்லாம் உள்ளதான். இன்னைக்கு அதை பத்தி விவாதம் கிடையாது. போதுமான பதில் விருப்பத்தை நீங்க நிறைவேற்ற. நண்பர் பீட்டர் அல்போன் சொன்னாங்க, விவரமுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் வார்த்தை எல்லாம் சொன்னாரு. அது என்னை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களை அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அனுபவத்தை சொல்றாரு. இல்ல அது சரிதான். அவர் அனுபவம் வாய்ந்தான ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பரவாயில்ல. முதல் முறையாக சட்டமன்றத்தில் போனதற்கும் திரு சமரசம் போன்ற மூத்த உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு போற வித்தியாசம் இருக்குல்ல, நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். I have a lot of respect. அவர் மேல இருக்கிற மரியாதையில சொல்றேன். அந்த ஒரு நான் பார்லிமெண்டேரியன் அடிப்படையில் அவர் சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ஒரு அலுவலாய்வு கூட்டத்தில் போய் உட்காரும் போது ஆளுங்கட்சி தரப்பில் இந்த விஷயங்களை சொல்வது அலுவலாய்வு குழு நடக்கிற நடைமுறைகள். அது ரொம்ப ஈஸியா ஈல்ட் ஆயிருவாங்க அனுபவம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றாரு. சரி, அவர் அவருடைய பதில கேட்கலாம். திரு பீட்டர், நான் உங்களுக்கு பதில கேட்கிறேன். அவர் இடைவேளை எடுக்க வேண்டிய நேரம் இருப்பதால் இடைவேளை முடித்து திரு சமரசம் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு உங்களுக்கு பதில கேட்கலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு பீட்டர் அல்போன்ஸ், நீங்க இடைவேளைக்கு முன்பு உங்க பதில சொல்லாதீங்க, உங்க பதில தொடரலாம். அதாவது அண்ணன் சமரசம் அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி.
அவர் விவாதங்களை விவாதம் மூலமாக சந்திக்கணும். அதாவது ஒரு தனிநபர் தாக்குதலை இதை போன்ற வாதங்களில் தவிர்க்க வேண்டும். அது இந்த வாதத்தினுடைய தரத்தையே குறைத்து விடும். இப்ப நான் கூட கேட்கலாம், நான் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து தமிழ் மாநில காங்கிரசிலிருந்து வெளியே வந்தேன். அண்ணன் எஸ்ஆர்பி அவர்கள் எதற்காக வெளியே வந்தார்? அவருக்கு நீங்கள் மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்தீர்களே, எதற்காக கொடுத்தீர்கள் என்றெல்லாம் நான் கேட்கக்கூடாது. அந்த கேள்வியை நான் கேட்டா இந்த வாதத்தினுடைய தரம் குறைந்து விடும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இரண்டாவது, நண்பர் நாராயணன் சொன்னாரு விவரம் உள்ள அப்படின்னு சொன்னா அவருக்கு தெரியும் நாலெட்ஜபிள்னு அர்த்தம். அதாவது இப்பொழுது நீங்க பாராளுமன்றத்தில் அருண் ஜேட்லி இருக்கிறாரு, பியூஷ் கோயல் இருக்கிறாரு, அதை போல அவர்களுடைய நிர்மலா சீதாராமன் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அந்த ப்ரொசீஜரை சரியாக தெரிந்து கொண்டு அந்த பாராளுமன்ற வாதத்திற்கு அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களை தலைமையேற்று நடத்துகின்றவர்கள். அவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள், தினசரி தயாரிக்கின்றவர்கள். எல்லா உறுப்பினர்களும் அப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. சில உறுப்பினர்களுக்கு கல்வி தகுதி இருக்காது, சில உறுப்பினர்களுக்கு நிரம்ப பொது வாழ்க்கை அனுபவம் இருக்கும். ஆனால் அதை சட்டமன்றத்தில் வாதமாக வைக்க முடியாது. சட்டசபையினுடைய நுணுக்கங்கள், விதிகள் இவற்றை பற்றி தெரியாது. எந்த இதிலே ஒத்திவைப்பு தீர்மானம், எது கவன ஈர்ப்பு தீர்மானம், எது 110, எது ஷார்ட் டேர்ம் டிஸ்கஷன், எது லாங் டேர்ம் டிஸ்கஷன், இதெல்லாம் சொன்னதைத்தான் நாலெட்ஜபிள்னு சொன்னேன். அவர் அதையே என்ன காணப்பட்டதாக நினைத்துக் கொண்டு நண்பர் நாராயணன் அவர்களை போன்ற நல்ல பண்பான அரசியல்வாதிகள் சொல்லக்கூடாது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் அல்போன்ஸ் அவருடைய நட்பை நான் விரும்புவன், அவருடைய வார்த்தையை பேச்சை நான் மதிப்பவன், அவருடைய பல்வேறு நடவடிக்கைகள் எனக்கு மிகவும் ஒத்து போகக்கூடியது. ஆனால் அரசியல் ரீதியில் நீங்கள் எடுக்கின்ற பல்வேறு முடிவுகள் பல்வேறு தருணங்களில் எதிர்ப்பானது நாட்டிற்கு உதவாதது என்பது மட்டும் என்னுடைய தனிப்பட்ட நட்பு ரீதியான கருத்தா இருக்கலாம். வேற இடத்துல விவாதிப்போம். நான் சொன்னது நான் மிகவும் மதிக்கின்ற, நான் சிறு வயதிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற நல்ல திறமையான பண்பான அரசியல்வாதி நண்பர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், அவர் அந்த வார்த்தையை சொன்னது எம்எல்ஏக்களுக்கு இதுவா இருக்கும் தான் நான் சொன்னேன். ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், முதல்ல நான் ஒரு விஷயம் சொன்னேன், அவர் மறந்துட்டாரா மறைச்சிட்டாரான்னு கேட்டேன். இவரு ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாகத்தான் எங்களுடைய தமிழிசை அவர்கள், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருந்தார்கள், சவாலா உங்களுக்கு தைரியம் இருந்தால் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை தனியாக சந்திக்க காங்கிரஸ் தயாரா? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்களை விட நாங்க கண்டிப்பா அதிகமான வாக்கு வாங்குவோம், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. இந்த முறையும் நாங்கள் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறோம். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் தனித்து 4% வாக்குகள் வாங்கினாங்க. அதுதான் நான் கேட்கிறேன். அந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க, இவங்க அனாதை ஆயிட்டாங்க. அப்ப 2014 இவங்க அனாதை ஆயிட்டாங்க ஒத்துக்கிறாரு அவரு. நான் என்ன கேட்கிறேன், எங்க ஊர்ல ஒத்தராயிருப்புன்னு நான் பிறந்த ஊரு, எங்க மாமா என்ன பண்ணுவாரு, அதனால தப்பு பண்ணிட்டா 2 பேர் காதை பிடிச்சிக்க சொல்லுவாரு, உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு. அதுதான் இப்ப நடந்திருக்குது திமுகவுக்கும் காங்கிரஸ். தயவு செஞ்சு அதை அவர் புரிஞ்சுக்கணும். இந்த விமர்சனத்தை தான் அவங்க சரின்னு சொல்றாங்க. தலைப்புடைய முதல் பகுதியிலிருந்து கூடா நட்பு கேடில் முடியும் சொன்னது திமுக தலைவர், பீடை ஒழுங்குன்னு சொன்னது யாரால யார் கேட்டாங்கன்றது அவங்க பிரச்சனை. அதை மற்றவர்கள் பேசும்போது சொல்றதுலயும் நாங்க அனாதை அவரையே சொல்லணும். திமுக 50% வெற்றி. காலை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளாவது இருக்கு. உங்களுக்கு அந்த உங்களுக்கு எல்லாமே நிகழ்ச்சியினுடைய இறுதி திரு பிரியன், இது போன்ற விஷயங்களை இப்போது ஏற்படுத்துவது என்பது ஒரு சமிக்கையை கொடுக்கிறது. அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகள் சட்டமன்றம் மிகவும் காரசாரமாக பல திருப்பங்களுடன் இருக்கக்கூடிய சட்டமன்றமாக இருக்க போகிறது என்று மட்டும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் திரு பீட்டர் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு மூத்த தலைவர், ஒரு அரசியல் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் உளவுத்துறையை பாட்டு நேரடியாக சதி அப்படின்னு சொல்வதை ஒரு ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க முடியுமா? இல்ல, அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி உளவுத்துறை இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு யாரும் உறுதி கூறவே முடியாது. அதெல்லாம் நம்ம ஜேர்னலிஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் பிளான் பண்ணுவாங்க, எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்கறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒரு மூத்த தலைவர் முறையில் அவருக்கு பல இன்ஃபர்மேஷன் வந்திருக்கலாம். அதனால அதை பேஸ் பண்ணி அவர் அறிக்கை விட்டுக்கலாம். நம்ம கலைஞர் அறிக்கை விட்டுட்டாருன்னா கலைஞர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு நம்ம கேட்க முடியாது. அவர் வெளிப்படையா வந்துட்டார். இப்ப அதை வச்சு நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம். சோ இன்டெலிஜென்ஸ் பியூரோட ஃபங்க்ஷன்ஸும் பத்தி நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால அவர் சொல்றதுல உண்மை இருக்கலாம். ஆனா என்னோட ஒரே பாயிண்ட் என்னன்னா, இவ்வளவு சீக்கிரம் அவங்க அந்த வேலையை ஆரம்பிச்சிடறாங்களான்றத எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு. அவங்க செய்வாங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனா இவ்வளவு சீக்கிரம் அதை ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ நீங்க 2019 பாத்தீங்கன்னா மோடி கவர்மெண்ட் 5 வருஷம் முடிச்சிரும். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா
இப்போ நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். சோ ஆல்டர்னேட் காங்கிரஸ் இருக்கு. சோ மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆன்டி எஸ்டாபிலிஷ்மெண்ட் வேவ் இருக்கு வச்சுக்கோங்களேன். அதை தமிழ்நாட்டில் கேஷ் பண்றதுக்கு காங்கிரஸும் திமுகவும் ஒன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நாளைக்கு என்ன மாதிரியான கூட்டணிகள் வரும்னு சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற ஒரு பாசிபிலிட்டி வச்சு நான் சொல்றேன். சோ அப்படி இருக்கும்போது ஒரு 3 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு என்ன வரும்னு சொல்ல முடியும். இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட் பின்னாடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். நண்பர் கல்கி பிரியன் கருத்து கணிப்பு இப்பயே சொல்ல ஒரு பத்திரிகை கருத்து என்னோட கருத்து பீரோ வந்து எப்படி திமுக தலைவர் வந்து ஒரு மிக மூத்த அரசியல்வாதி இந்த நாட்டுல அவர் எப்படி அதை கொச்சைப்படுத்தினாரோ அது போலதான் நண்பர் கல்கி பிரியன் சொன்னது. உங்களுக்கு தெரியாத பத்திரிகையாளராக தினசரி குறைந்தபட்சம் ஒரே உதாரணம் தான். ஒரே உதாரணம் 2014 வந்த ஆல் இண்டியா ரிப்போர்ட்லயே இன்டெலிஜென்ஸ் பியூரோ 95% வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டேப் பண்ணவே பயன்படுத்தப்படுது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த விஷயத்துல இப்ப கலைஞர் சொன்ன இந்த விஷயத்துல பிரவீன் சுவாமி மாதிரி பல மூத்த பத்திரிகையாளர்களே அதை விரிவா எழுதி அதை பற்றி நம்ம பேசலாம். இந்த விஷயத்துல நடந்ததான் தெரியாது, நடக்காதுன்னு சொல்ல முடியாது, நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இந்த விஷயத்துல நடந்திருக்கான்னு தெரியாது. நீங்க ஐபிக்காக நீங்க வாதாடாதீங்க சார். ஐபி பண்ணுவாங்க சார். மத்தியில் பாரதிய ஜனதா இருக்கனால அவர் ஐபிக்கா வாதாடுறாங்க. பிஜேபி நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதோட நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்வு கலந்து கொண்டு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கான போதுமான நேரம் இல்லாத நிகழ்வை நான் இறுதி செய்கிறேன். நிகழ்வு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. திரு பீட்டர் அல்போன்ஸ் உங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு